0.5ன்னு சொல்றாங்க. வெறும் 0.05% தான் அந்த செலவாம் 5000 கோடிங்கிறது. அவங்களோட வருமானம்லாம் பார்த்தீங்கன்னா லட்சம் கோடிகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த 5000 கோடி பெரிய விஷயம் கிடையாது. அப்ப இது வந்து இந்தியா முழுக்க இவ்வளவு விமர்சையா அது தேவையா? அதாவது இன்னைக்கு ஒரு ரேட்டு நம்ம கூட்டுறோம்னா, என் நிறுவனம் லாஸ்ல போகுது. நான் இந்த சேல்ஸ் வந்து எனக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது. இத உற்பத்தி பண்றதுக்கு எனக்கு அதிக செலவாகுது. ஆனா, எனக்கு வரவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நான் இந்த விலைய கூட்டுறேன் அப்படின்னு சொல்றது ஒரு ரகங்க. அத மக்கள் ஏத்துக்கிடுவாங்க. ஆனா, நீங்களே உலக பணக்காரங்கள்ல அடுத்து உயர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க நல்ல மக்களுக்கு செய்யலாமே, சலுகை குடுக்கலாமே. ஆனா நீங்க நல்ல கல்யாணம்லாம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு, டக்குன்னு விலைய கூட்டும்போது மக்கள் அதிருப்தி ஆகுறாங்க. என்னடா நம்ம எல்லாருமே இந்த ஜியோ நிறுவனத்த தூக்கி பிடிச்சோம். நம்ம இந்தியாக்காரரு உலக பணக்காரங்கள்ல ஒருத்தரா வரட்டும் அப்படின்னு. ஆனா அவரு அவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம மக்களுக்கு எந்த ஒரு சலுகைகளும் செய்ய மாட்டேங்காரேன்னு மக்கள் வெறுப்படைஞ்சு ஏர்டெல்லும் வேண்டாம், ரிலையன்ஸும் வேண்டான்னு இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்கங்க. அதாவது பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த எம்என்பின்னு சொல்றாங்கல்ல, இந்த நம்பரை அப்படியே நீங்க வச்சுக்கிடலாம். ஆனா கம்பெனியை மட்டும் மாத்திக்கலான்னு. அந்த மாதிரி மாறுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் 3,00,000 பேர், 5,00,000 பேர் அப்படின்னு இன்னைக்கு பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிஎஸ்என்எல் வந்துங்க நம்மளோட சொத்து. நமக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன விலை கொடுக்கலாம் அப்படிங்கிறத அரசு நிர்ணயம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து பெரிய அளவுல திடீர் விலையேற்றம் எதுவுமே இருக்காது. அப்படியே ஏறினாலும் அதை பல பரிசீலனைகளுக்கு அப்புறம் தான் அதை செயல்படுத்த முடியும். டக்குன்னு அவங்க ஒரு முடிவு எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் பிஎஸ்என்எல். அப்ப அது பக்கம் போறாங்கன்னா அதுல ரொம்ப விலை கம்மியா இருக்குதுங்க பிஎஸ்என்எல்ல. அதாவது நான் போன் மட்டும்தான் பேச போறேன். எங்க கிராமத்துல எங்க அம்மாக்கு, எங்க தாத்தா, பாட்டிக்கெல்லாம் என்ன நெட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த ரிலையன்ஸ்ல போய் நான் ஒரு சிம்மு வாங்கி அதுல நான் ரீசார்ஜ் பண்ணுனா குறைஞ்சது ரூ. 150 200 வருது. அதுல நெட்டும் அதுல இருக்கும். ஆனா நம்ம போன்ல அவங்களுக்கு யூஸ் பண்ணவே தெரியாது. அப்ப அது வேஸ்ட் தானே. ஆனா பிஎஸ்என்எல் அப்படி இல்லைங்க. வெறும் ரூ. 100 ரீசார்ஜ் பண்ணா போதும். ஒரு மாசம் பேசிக்கிடலாம். அந்த மாதிரி மக்களுக்கு தேவையானவற்றை மட்டும் விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க. அதனால பிஎஸ்என்எல்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க கிட்ட 4G வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது. 3G தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா இந்த 4G வேலையும் இந்த வர்ற ஆகஸ்டுக்குள்ள முடிச்சிருவோம்னு சொல்றாங்க. இந்த ஆகஸ்ட்ல முடிச்சுட்டு அடுத்த ஜனவரியில இருந்து 5Gயவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்குது. அதனால பிஎஸ்என்எலுக்கு நம்ம ஆதரவை கண்டிப்பா கொடுக்கணுங்கிற மாதிரி மக்கள் மாறிட்டாங்க. இதனால என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய பங்குச்சந்தையில ரிலையன்ஸோட பங்கு அந்த மூலதனம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 3% இறங்கிருச்சுங்க. ஒவ்வொரு நாளும் 1%, 2%, இன்னைக்கு 3% இறங்கி இருக்குது. அப்ப பாத்துக்கோங்க, அவங்க ஒரு கல்யாணம் தான் பண்ணாங்க, டக்குன்னு விலையை கூட்டினாங்க, மக்கள் அப்படியே மொத்தமா ஒரு பக்கம் சாயிறாங்க. அப்படி சாயும் போது வளர்ந்த நிறுவனம் கொஞ்சம் ஜர்க்கடிக்குது. அப்ப திடீர்னு அவங்க விலையை இன்னும் குறைச்சாலும் குறைச்சிருவாங்க, சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது பெரிய பாதிப்பும் கிடையாது. ஆனா நமக்கு நிரந்தரம் எதுங்கிறத நம்ம தாங்க முடிவு பண்ணணும். சாதாரணமா நம்ம ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கிறோம். இதே கேரளால பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நமக்கு அவங்களுக்கு ஒண்ணு போல நடந்தது, பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். ஆனா கேரளால மொத்தம் 20 தொகுதி இருக்கு. அந்த 20ல ஒரு 14 ஒரே பார்ட்டி வந்துடுறாங்க. மிச்ச 6 எல்லா பார்ட்டியும் 1, 2 ஜெயிச்சிருக்கிறாங்கங்க. அப்ப யாரு வந்தாலும் கேள்வி கேட்டு வாங்கக்கூடிய பக்குவத்துக்கு அந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க உறுப்பினர்களை. ஆனா நம்ம நாட்டுல அப்படி கிடையாது. சாஞ்சா ஒரே சைடு மொத்தமா சாஞ்சிருவோம். ஆனா இப்ப அவங்க கிட்ட கிடைக்க வேண்டிய இப்ப இந்த தடவை பட்ஜெட்ல நம்ம தமிழ்நாடுங்கிற பேரே உச்சரிக்கலன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம கேட்டு வாங்குறதுக்கும் இங்க ஆளு கிடையாது. அவங்க சைடு அவங்க பார்ட்டியில இருந்து ஒரு ஆளை கூட நம்ம தேர்ந்தெடுக்கல. மொத்தமா ஒரே பார்ட்டி ஆளுகளை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்ப இவங்க அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, முறையிடுறாங்க. அதுதான் அவங்களால முடியும். கொடுக்கறது கொடுக்காதது அவங்களோட விருப்பம். ஆனா இருந்தாலும் ஒரு வெற்றி பெற்ற ஒரு கட்சின்னு நம்ம சொல்லக்கூடாது. வெற்றி பெற்ற அரசுங்கிறது அனைவருக்கும் பொதுவானது. அவங்க வந்து
இங்க இருக்கிற ஒரு 27 மாநிலம்னா, அந்த 27க்கு பகிர்ந்து தான் குடுப்பாங்க. எல்லாம் ஒரு மாநிலத்துக்கு இல்ல அப்படிலாம் எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் சட்டப்படி எல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனா நம்ம இதுக்கு வந்துருவோம். இப்படி ஒட்டுமொத்தமா நம்ம சாயறதால, அது சில நமக்கு சாதகம் இருக்கும், சில பாதகம் பெரிய அளவுல இருக்குது. ஆகையால நம்ம இந்த தடவ தேர்ந்தெடுக்கிறது வந்து எல்லா ஒட்டுமொத்த மக்களும் பிஎஸ்என்எல் பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நமக்கு நல்லது நெறைய அதிகமா இருக்கலாம். ஆனா, அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருவோம். இந்த அளவுக்கு வாடிக்கையாளர் வர்றாங்கன்னா, கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிற முடிவுல பிஎஸ்என்எல் வந்துட்டாங்க. அதனால இந்த ஆகஸ்ட்டுக்குள்ள 4Gய முடிச்சுருவோம். எல்லாருக்கும் 4G கிடைக்கிற மாரி வந்துரும்னு இருக்காங்க. நானே இந்த தடவ பிஎஸ்என்எல்லுக்கு தான் மாறணும்னு இருந்தேன். எங்கடா கொட போடுவாங்கன்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வாரமா பிஎஸ்என்எல் கொட எங்கேயுமே போடல. ஏன்னா, அவங்களோட ஆபீஸே நிரம்பி வழியுது வாடிக்கையாளர்களால. போய் வரிசையில நிக்கிறாங்க எல்லாரும். அப்படிங்கிறப்ப எங்க கொட போடுவாங்க? ஏன்னா வாய்ப்பு இல்லைல்ல. நம்மள தேடி வாடிக்கையாளர் வர ஆரம்பிச்சுட்டா எதுக்கு வெளிய விளம்பரம்? வெளிய எதுக்கு போய் நிக்கணும்? அப்படிங்கிற மாரி அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா டெவலப்பா போய்க்கிட்டு இருக்குது. நமக்கு எது சரிங்கிறத முடிவெடுக்க வேண்டிய இடத்துல மக்கள் தான் இருக்கிறோம். அதனால ஏற்படுற சாதகம், பாதகம் 2யும் அனுபவிக்க போறது நம்ம தான். அதனால யோசிச்சு முடிவெடுக்கணும். நமக்கு எது சரின்னு படுதோ அத துணிஞ்சு சொல்லணும். துணிஞ்சு கேட்கணும். கேட்கிற குழந்தைக்கு தான் எல்லாமே கிடைக்கும்னு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு செயலுக்கு கொண்டு வரணும். எது நமக்கு எது சரின்னு படுதோ அத செய்யணும். நன்றி, வணக்கம்.